ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் துரை. இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சி ரன்னிங் போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ரெடியாகி கிளம்பி ரோட்டுக்கு வந்துவிட்டோம். ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா வார்ம் அண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் ரெகுலராகவே பண்ணுங்கள். எந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இன்ஜுரி கம்மியாகும். நம்ம லாங் ரன்னிங் போகும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கால் நல்லா ஃப்ளெக்சிபிளாகும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரன்னிங் போகும்போது என்ன பண்ணுறோன்னா, நான் ரெகுலராக சொல்கிற மாதிரி மூக்கு வச்சு மட்டுமே மூச்சு விடுங்க, வாயை வச்சு மூச்சு விடாதீங்க. அப்படின்னா தான் உங்களால் லாங் டைமுக்கு ரன்னிங் போக முடியும். நீங்கள் ரன்னிங் போய் அந்த டிஷர்ட் நெஞ்சில் ரொம்ப தேய்ச்சி ரொம்ப ஹீட்டாகி வலிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணி ரன்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ரெகுலராகவே 10K ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி டே 74, ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறது முக்கியம் இல்லை. நம்ம ரெகுலராகவே இவ்வளோ நாள் ஓடுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் முடிச்சோன்னு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுத்து முடித்த உடனே என்னென்னு பண்ண பார்த்தீங்கன்னா, அப்புறம் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு 3 செட் போடுவோம். நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ தான் நம்ம ஒரு செட்டு தான் வீடியோவில் காமிச்சோம். அப்புறம் ஸ்வெட் க்ளீன் பண்ணதுக்கு டிஷர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு பாடி ஃபிட்னஸ் செக்அப் பண்ணோம். நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம டயட் வீடியோ போடுறோம் பாருங்கள். ஃபேட் லாஸ் ப்ளஸ் மசில் க்ரோத்துக்குள்ள டயட் தான் அது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹை ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச் ஃபுட்டு எடுத்தாங்க. லஞ்ச் அதே மாதிரி பாருங்கள். ஹை ப்ரோட்டீன் காப்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம். அப்புறம் மசில் க்ரோத்துக்காண்டி நம்ம ஒரு 1 லிட்டர் வாட்டரில் கிரியேட்டின் எடுக்கிறோம். அப்புறம் 4 to 5 லிட்டர் வாட்டர் நம்ம ரெகுலராக ட்ரிங்க் பண்ணுறோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்கு வந்து இன்றைக்கி ஒரு டெட் லிஃப்ட் போட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 kg நார்மல் வெயிட் தான். கொஞ்சம் ஈஸியாகவே தூக்கிட்டோம். இது ஈஸியாக தூக்க காரணம் என்னென்னு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஏற்றினால நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஏற்றி பண்ணுங்கள். நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் எடுத்துகிட்டு ஃபிஷ் ஆயிலோட டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு.